பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது, இடையில புது வருஷத்துல போக போறோம்ல. சரி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? பின்னால் எழுதிய லவ் யாங்கூன் அப்படின்னு. இது மியான்மர் தேசத்தினுடைய ஒரு பெரிய பட்டணம் யாங்கூன் என்பது. அந்த பட்டணத்துல தான் இந்த மாதிரி அழகா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெரிய கார்டன் ரொம்ப அழகா இருக்கு, பிளசண்டா இருக்கு பாக்குறதற்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர் இந்த பட்டணத்தை நேசிக்கிறார், இங்க இருக்கிற மக்களை இயேசு நேசிக்கிறார். அதனால்தான் நாங்களும் அவளை நேசித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க மத்தியில வந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை கவனிங்க. சங்கீதம் 51:2 தேவரீர் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். புது வருஷத்துக்குள்ள செல்ல போகிறோம்ல, ஆயத்தப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குல்ல. ஒரு எக்ஸாமுக்கு போனா ஒரு ஆயத்தம், இன்டர்வியூக்கு போனா ஒரு ஆயத்தம், ஒரு பிசினஸ் செய்ய போனா ஆயத்தம். புது வருஷத்துக்குள்ள செல்ல போறோம்னா நிறைய ஆயத்த ஜெபெல்லாம் நடக்கும் சபைகள்ல, ஊழியங்கள்ல. நாங்களும் அப்படி ஜெபிப்போம். 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து ஆயத்த ஜெபெல்லாம் பண்ணுவோம். அப்ப அந்த ஆயத்தம் அவசியம் தானே. அந்த ஆயத்த ஜெபத்துல ரொம்ப முக்கியமானது, ஆண்டவருக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை திறந்து என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவுங்க, சுத்திகரிங்க. அப்படின்னா என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க என்பதாக அர்த்தம். நம்ம எல்லாருமே குறைவுள்ள மனிதர்கள் தான். பாவம் செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா? இந்த வருஷத்துல நான் பாவமே பண்ணதில்லப்பா, தப்பே நான் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? எத்தனையோ தவறுகள் நம்ம தெரிந்து செய்யறோம், தெரியாம செய்யறோம். செய்த பிறகு ஐயோ தப்பண்டன்னு உணர்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில தவறு குறைகள் இருக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போன்னு பைபிள்ல இருக்கு. அதனால பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எத்தனையோ தவறுகள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது. அதுல நிலைச்சிருக்க கூடாது, அந்த பாவத்திலே நிலைத்திருக்க. இது சரிதான், இதுல என்ன தப்புன்னு அதையே செய்து கொண்டிருக்க கூடாது. நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறான். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவரை நான் இன்னும் பரிசுத்தமாகணும், அப்ப என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால போய் நின்று ஜெபிப்பார். ஏன்னா அவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நம்முடைய பரிசுத்தத்திற்காக ஒரு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க. எனக்குள்ள இந்த பெருமை, கோபம், எரிச்சல், இச்சைகள், பயங்கர பாவம் எல்லாம் இருக்குது, சுத்திகரித்து முற்றிலுமா என்னை கழுவிருங்க அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்தம் உண்டாக 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 நமக்குள்ள பாவ வாழ்க்கை குறைந்து பரிசுத்தத்திலே அதிகமாகி கொண்டே போவோம். ஒரு நாள்ல ஒரு முழுமையான பரிசுத்த நிலைமைக்கு ஆவியானவர் நடத்துவார். அதுக்கு நீங்க இந்த வருஷத்துக்குள்ள, புது வருஷத்துல பிரவேசிக்க முன்னால இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல குறைகளை அறிக்கையிடுங்க. யார்கிட்ட ஒப்புரவாகணும். ஆனா கணவரை துக்கப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேளுங்க, மனைவியை காயப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேளுங்க, பிள்ளைகளை நீங்க வேதனைப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க, பெற்றோரை காயப்படுத்தி இருந்தா ஒப்புரவாகி, நீ வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல யாரையாவது காயப்படுத்தி இருந்தா உடைய மனசாட்சியை பாதிக்கும், நிம்மதி இருக்காது. அதுவே சாபமாய் பாவமாய் தொடரும். போய் மன்னிப்பு கேட்டு இந்த புது வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்ப ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு முழு பரிசுத்தத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குவார். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை கழுவுங்க, பாவம் வர முற்றிலும் என்னை கழுவி சுத்தம் பண்ணுங்கன்னு கேட்கணும். ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஒரு நிமிடம் இதயத்துல கை வைத்து, இயேசுவே என்னை பாவமர கழுவி உங்களோட ரத்தத்தினால சுத்திகரிங்க. ஆண்டவரே, எனக்கு முழு பரிசுத்த வேணும். இந்த வருஷத்துல நான் செய்த தவறுகள், குறைகள், பாவங்களை புது வருஷத்துல நான் செய்யக்கூடாது. இந்த வருஷத்தோட இந்த பழைய பாவெல்லாம் ஒளிந்து போகட்டும். என்னை பரிசுத்தப்படுத்தி ஒரு புது இருதயத்தோட, பரிசுத்த இருதயத்தோட புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.